நான் தான் உங்கள் மாமனூர் மோதின் சேனல் ரகுபேந்திரன் பேசுகிறேன். நிஃப்டி இன்றைக்கி ஹாலிடே மார்க்கெட். நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும், எந்த பக்கம் அப்பில் போகணும், டவுனில் வருவோன்னா, அல்லது கன்சல்டேஷன் பண்ணுவோன்னா, குளோபல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, யூஎஸ் ஈரான் வார் அப்டேட் என்ன, குரூட் ஆயில்ஸ், நேச்சுரல் கேஸ், சென்செக்ஸ்லாம் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத ஓவராலாக பார்க்கலாம். ஸோ இந்த நம்ம எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணணும், எப்படி எதை நம்ம யூஸ் பண்ணுங்கிறத உள்ளே போய் நம்ம தெளிவாக பார்ப்போம். கடந்த வாரம் வியாழக்கிழமை லீவுங்கிறதுனால, இன்றைக்கி லீவுன்றதுனால புதன்கிழமை என்ன பண்ணுச்சு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்ன பண்ண போகுதுங்கிறத நம்ம உள்ளே போயிட்டு கேண்டில் சிக்ஸோட பேட்டர்னை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம். 4 ஹவரில் வச்சுப்போம் நிஃப்டியை. அப்போ தான் நமக்கு தெளிவான ஒரு இதுக்கு வர முடியும். ஸோ இப்போ 4 ஹவர்ஸில் நான் ஏற்கனவே வச்சுருக்கிறேன், ஃபிபனாசி போட்டு வச்சுருக்கிறேன். நான் என்னோடய கணக்குப்படி இந்த ஃபிபனாசி லெவல் இது வரைக்கும் போகணும். அதாவது அவங்க ஒரு மாதிரி வந்தாங்க, போனாங்க, சின்ன போனாங்க, திரும்ப அப்பு கொடுத்தாங்க, திரும்ப டவுன் அப்போ போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன கிளியராக வரேன்னு வச்சுங்களேன். இப்போ சின்ன அப்பு, எகன் சின்ன டவுனு, அடுத்த ஒரு சின்ன அப்பு, எகன் ஒரு டவுனு, ஒரு சின்ன அப்பு இப்படி நிற்கிது. பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டில் தான் இங்கே நிற்கிறாங்க. இந்த பாட்டம் லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் சின்ன ஒரு அப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சின்ன அப்ஸ் போய்ட்டுருக்கு. ஸோ உங்களால் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வர்ற தொடர்ச்சி இதை சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு டைம் கீழே வரும்போதெல்லாம் 1 2 3 இதெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டுருக்கு. அதாவது இன்க்ளைண்டாக இருக்குது, பட் இருந்தாலும் இந்த சப்போர்ட்டு தான் கீழே போயிட்டுருக்கும். இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபர்தராக ஹெவியாக 600 பாயிண்ட் வரைக்கும் கீழே போகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் அது எங்கே ஓரத்தில் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக கிடச்சிருச்சுன்னா இந்த 0.5 தான் இம்மீடியேட்டு ரெசிஸ்டன்ஸ். இது பாருங்களா, 24,400 தான். இதை தாண்டும் பட்சத்தில் மட்டும்தான் 24,800 இந்த 2 பாயிண்ட்டையும் தாண்டி மேலே ஒரு சாலிடு க்ரீன் வைத்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டார்கெட்டு 26,300 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கலைன்னா இந்த இடத்துல அவங்க ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்கிட்டு மீண்டும் அங்கேருந்து கீழே தான் ஃபால் ஆகும். அல்லது இதுக்குள்ளே மீண்டுமே இப்போ அதே சேம் இப்போ இந்த ஃபார்ம் பண்ணுறது இங்கே ஒரு ஹைப் அடிப்பாங்க. ஹைப் அடிச்சுட்டு ஃபர்தராக மேலே போகிறாங்களா, இல்லை மீண்டும் அங்கேருந்து அடுத்த ஒரு ட்ரெண்ட் லைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு போட்டு காட்டும் பாருங்கள். இப்போது இந்த லைனில் அவங்க இப்படி கீழே வந்துட்டுருப்பாங்க. கீழே திரும்ப மேலே போவாங்க. திரும்ப அங்கேருந்துட்டு அடுத்த ஒரு லைனில் இப்படி கொஞ்ச நாள் இப்படி ஓட்டுவாங்க. மார்க்கெட் இப்படி தான் போகும். திரும்ப அதுக்கப்புறம் மேலே போகும். ஸோ இப்படி தான் அவங்க ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் மார்க்கெட். இந்த கன்சல்டேஷன், இது அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் அக்குமுலேஷன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாக் பேட் மாதிரி போகும். ஸோ இப்படி தான் போகும். இந்த ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் நம்ம எப்படி கால் போட்டு எடுத்து நம்ம சம்பாதிக்கணும்னு பார்த்தோம்னா, நம்ம அவரேஜ் தினமும் 1000 சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நான் கொடுத்துருக்குற அந்த ஃபண்டமெண்டல் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக சம்பாதிக்கலாம். அதிகமாக நம்ம சம்பாதிக்கணும்னு பிளான் பண்ணோம்னா அதுக்கு நிறைய பயிற்சி வேணும். ஸோ அதை நீங்கள் இந்த பயிற்சியை வச்சு நீங்கள் போகும்போது நீங்கள் எதிர்பாராத நஷ்டம் நிறையா வரும். இதை நான் என்னால் அடித்து சொல்ல முடியும். கூடுதல் லாபம்னு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு ரிவார்டை வேணால் நீங்கள் ரிஸ்க் எடுக்க ரிவார்ட் பண்ண முடியும். பட் சுச்சுவேஷன் சாதகமாக இருந்த பட்சத்தில் நம்ம டெய்லி 1000ங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம சொல்லலாம் அந்த கரெக்டாக டெக்னிக்கல் டிஸ்கஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக சம்பாதிக்கலாம். அது நம்ம தொடர்ந்து நம்ம நண்பர்கள் சம்பாதிச்சிட்ருக்காங்க, எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆசைகள் அளவற்றது, அதனை ஃபுல்ஃபில் ஆகுமானா அதுக்கு இன்னும் சைக்காலஜிக்கல் பயிற்சியும் டெக்னிக்கல் பயிற்சியும் இன்னும் அதிகம் வேணும். ஸோ நீங்கள் அளவுக்கு அதிகமான நஷ்டத்தையும் பார்க்க வேணும், அளவுக்கு அதிகமான லாபம் உங்களுக்கு தேவையில்லை. நிரந்தரமாக ஒரு ஸ்டடி லாபம் கிடைச்சதுனாலே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ண முடிவு பண்ணலாம். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் போகிறதுனா ஒவ்வொரு வாரமும் சண்டேயில் நான் இலவசமாக பயிற்சி கொடுத்துட்ருக்கிறேன். சைக்காலஜிக்கலாகவும் ப்ளஸ் டெக்னிக்கல் எப்படி இந்த 1000 எடுக்க முடியுங்கிறத பற்றி உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ நிஃப்டியோட சுச்சுவேஷன் நம்ம இப்போது 1 டேயில் வச்சு பார்த்தோம்னா சிம்பிள். நாளைய வர்த்தகத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி அதாவது அவன் இன்னமும் ட்ரெண்டு அப்புக்கு போகலை. சரிங்களா, இந்த அப்பு திரும்ப இந்த டவுனு, திரும்ப இந்த அப்பு, இதை பிரேக் பண்ணாத பட்சத்தில் இந்த பிரேக் பண்ணி மேலே போகலை, இங்கேயே ரிஜெக்ட் ஆகிட்டான் நிஃப்டி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லோயர் ஹை, அடுத்த லோயர் லோ, அடுத்து திரும்ப லோயர் ஹை தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஹையர் ஹை போனால் மட்டும்தான் ட்ரெண்டு ஃபார்மான அர்த்தம். லோயர் ஹை, அடுத்த லோயர் ஹை, அடுத்து இன்னும் கீழே போயிட்டு திரும்ப இங்கே வருவாங்க.
ஸோ இப்படி தான் நடக்கும். அடுத்த லோயர் ஹை அப்படி தான் போகும். இது வந்து லோயர் லோ, லோயர் லோ. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் போகும்போது உங்களுக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் அர்த்தம். டவுன் ட்ரெண்டுன்னு என்ன மீனிங் சொல்ல வருதுன்னா, எப்பப்பெல்லாம் இந்த இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நேராக வருதோ அங்கே நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கணும். ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். இது எப்படி பண்ணணுங்கிறத பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரேன், அங்கே வந்து கற்றுக்குங்க. பொது வழியாக தான் சொல்லி கொடுத்துருக்க முடியாது. பட் நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டூலை யூஸ் பண்ணி சொல்லித்தரேன். நாளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, மார்க்கெட்டு ஓவரால் அப் ட்ரெண்டில் போயிட்டான்னு நீங்கள் நினச்சி கால் சைடில் நிற்காதீங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நாளைய மார்க்கெட்டு நம்ம முடிவு சொல்ல முடியும். இப்போ நாளைய ஓப்பனிங் வந்து இந்த 23,264க்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 23,250க்கு மேலே ஓப்பனால் சிஇசியில் இருங்க. இல்லைன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். இது கீழே எங்கே ஓப்பன் ஆகும், எங்கே கீழே ஓப்பன் ஆனாலும் இங்கே வரைக்கும் போயிட்டு ஃபர்தராக கீழே போகணும் மேலே போகணும் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த 23,250 தான் நாளைய டார்கெட்டாக இருக்கும். கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இதுதான் டார்கெட்டு. இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வந்து 23,650க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த டார்கெட்னு போகலாங்க 23,800 இந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் தெளிவாக இருக்குது. 800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 800 பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் அடுத்த டார்கெட் போவோம். ஸோ அதை பார்த்துக்குங்க. ரஃபில் நம்ம சொல்லணும்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து சரி. நம்ம இப்போ ஒன் டேயில் இருக்கிறத வந்து 5 மினிட்ஸ்க்கு வச்சுப்போம். 5 மினிட்ஸ்க்கு வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று என்ன நடந்துச்சு பாருங்கள். புதன்கிழமை நடந்த விஷயம் வந்து மார்க்கெட்டு ஒன் சைட் மாதிரி தான் கிட்டத்தட்ட போணுச்சு பாருங்கள். தொடர்ந்து மேலே கொண்டு போனாங்க. ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட்ஸு என்ன ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ட்ரை பண்ணாங்க. இந்த அட்டம்ப்டை பிரேக் பண்ணி மேலே போய்ட்டு ஒரு ஃபேக்காக மேலே போகிற மாதிரி காமிச்சு எல்லாரையும் சிஇசியில் போக போகுதுன்னு காமிச்சிட்டு உடனே பிஇசியில் கொண்டு வந்தாங்க. இது திரும்ப பிஇசியில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே மக்கள் பிஇசியில் வந்திருப்பாங்க. அப்போ திரும்ப மக்கள் திரும்பவும் கால் சைடு கொண்டு போயிட்டாங்க. உங்கள் டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி இது கிராஸ் பண்ண முடியல. இந்த டபுள்யூ பேட்டர்ன் வந்து கிராஸ் பண்ண முடியாத வச்சதில் மீண்டும் உடச்சி கீழே வந்துட்டாங்க. ஸோ இங்கிருந்து இங்கே உள்ள இந்த சி மட்டும் தான் நம்ம வைக்கிற ஆப்ஷன்ஸ். இந்த பி ரெண்டே ட்ரேடிங் தான். இது நோ ட்ரேடிங். இது நோ ட்ரேடிங் நமக்கு. இது சிஇ, இது பிஇ, அவ்வளோதான். இது ரெண்டில் ஏதோ ஒரு ட்ரேட் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த 1000ங்கிறது சுலபமாக நீங்கள் சம்பாரிச்சிக்க முடியும். இதை எப்படி பிடிக்கணுங்கிறத பயிற்சி வகுப்பில் சொல்லித்தரோம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இப்போ இந்த சப்போர்ட் வந்துட்டாங்க பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஜஸ்ட்டு மேலே போனாங்கன்னா ஃபர்தராக அடுத்த ஹை போவாங்க. இந்த சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்துக்கு கீழே வந்துட்டாங்கன்னா திரும்ப இங்கே போய்ட்டு ஃபர்தராக கீழே வந்துட்டு இங்கே இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரான்ஸ் இருக்குது. இதுங்கூட வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்வேஸ் மார்க்கெட் வந்து ரிட்டைலர் பணம் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எஃப்ஐ விற்கிற இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்குது. எஃப்ஐயும் வாங்க ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கெட்டோட வேகம் 50,000 போயிடும் நிஃப்டி. ஸோ அதனால் இப்போது எஃப்ஐ இது வரைக்கும் தொடர்ந்து விற்றுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க திரும்பினாங்கன்னா அவங்க விற்ற பணத்தெல்லாம் கையில் தான் வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த பணத்தை கொண்டு வந்து போட்டு மார்க்கெட்டை டபுள் ஆக்கி விட்டுருவாங்க. ஸோ எப்போ வேணாலும் மார்க்கெட் லாட்ரி அடிக்கலாம், ஜாக்பாட் அடிக்கலாம். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஆவரேஜாக ஒரு எஸ்ஐபி மெத்தடில் ஒரு நல்ல ஸ்டாக்கையோ ஒரு நல்ல இண்டெக்ஸையோ நல்ல மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருங்க. தொடர்ந்து செய்கிற முதலீடு தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரே நாளில் முதலீடு பண்ணிவிட்டு கோடியில் சம்பாதிச்சலாம் நினைக்காதீங்க. அது எப்போதுமே திடீர்னு வரும், திடீர்னு போயிடும். அதை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போது நிஃப்டியை பார்த்தோம். இப்போது குரூடாயில் பார்ப்போம். குரூடாயில் பொறுத்த வரைக்கும் குரூட் ஏப்ரல் எம்சிஎக்ஸ் உள்ளே போவோம். குரூடுக்கு வந்து அப்சைடு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா 1 ஹவர் வச்சு பார்ப்போம். பாருங்கள், குரூடு வந்து ஒரு பெரிய ஃபால் கிடச்சி வந்து கீழே விழுந்தான், சரிங்களா? ஏன்னா இந்த இதை வச்சுக்கோங்க. இந்த லோக்கும் அந்த ஹைக்கு அந்த லோக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஃபிப்னோசியில் போய் நின்றுட்டுருக்கலாம். ஸோ வந்துட்டு சின்ன 0.5 போயிட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இது எப்போதுமே அடுத்த 0.6 கிராஸ் பண்ணணும். ஆனால் இவன் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி அடுத்த ஹை வச்சுருக்கிறான். திரும்ப இங்கே வருவான், அடுத்து இங்கே வந்துட்டு திரும்ப அடுத்த ஒரு ஹை போவான். ஸோ இந்த ஹையை போகும் பட்சத்தில் இதை பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபர்தராக நம்ம பயங்கர வேகமாக போகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ண முடியலன்னா
இங்கேருந்து நேராக கீழே தான் விழுவான் பார்த்துக்குங்க. அது ஃபஸ்ட்டு டார்கெட் இது. அதுக்கு அடுத்து ஃபர்தர் அடுத்தடுத்த சப்போர்ட்டில் விழுந்து அதை நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சொல்கிறேன். இந்த குரூடாயில் பொறுத்த வரைக்கும் 1-2 என்ட்ரியும் நான் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவேன். விருப்பமுள்ள நண்பர்கள் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நியூஸ் பேஸ்டு தான் 100%. மேனிப்புலேஷன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நீங்கள் குரூடாயில் எடுக்கணுன்னா மெயினில் போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி மினியில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அல்லது பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. இது இப்படி தான் நாளைக்கு குரூடாயில் வருவோம். நேச்சுரல் கேஸ் என்ன பண்ணுறாங்க அதை உள்ளே போய் பார்ப்போம். இருங்க. நேச்சுரல் கேஸ் மார்ச். நேச்சுரல் கேஸ் மார்ச். ஓகே, அவங்க என்ன சொல்ல வராங்க நேச்சுரல் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக கூட இருக்கிற மாதிரி இருக்காங்க. வந்து இது நம்ம 1 ஹவரில் வச்சுருக்கிறோம். இப்போ 1 டேயில் வச்சு போகுது. அப்போ தான் நமக்கு தெரியும் ஷார்ட் டைமில் என்ன இருக்குன்னு. ஏற்கனவே நான் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். அவங்க ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்துட்டு அங்கேருந்து எந்த பக்கம் போகிறதுன்னு முடியலாமல் முடிச்சுட்ருக்காங்க. கூடும் இந்த நியூஸ் பேஸ்டும் அதே மாதிரி நேச்சுரல் கேஸும் நியூஸ் பேஸ்டு தான். சரிங்களா? இவ்வளோ தூரம் கீழே இறங்கின உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டும் இங்கே இருக்குது. என்ன, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே விழுந்தவங்க இப்படி போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் வருவாங்க. வந்துட்டு இது இங்கே பிரேக் பண்ணி மேலே போயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு இதுதான். இங்கே பிரேக் பண்ணி போக முடியாத பட்சத்தில் இங்கே எடுத்துகிட்டு திரும்ப கீழே தான் வருவாங்க. இந்த ஜோனுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்த்துக்குங்க. நினச்சிங்களேன், இங்கே மேலே க்ளோஸ் பண்ணி மேலே போகணும். மேலே ஒரு கேண்டில் வச்சா மட்டும்தான் ஃபர்தராக இதை பிரேக் பண்ணி இன்னும் டப்பில் போணுச்சுன்னா ஹை போகும். அவ்வளோதான் போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த 442க்கும் இந்த 250க்கும் இடையிலே தான் கேம்லிங் கன்சால்டேஷனோ அல்லது சின்ன சின்ன அப்பு கொடுத்துட்டு இப்படி வர மாதிரி இருக்கும். அந்த சின்ன சின்ன அப்ஸை எப்படி கேட்ச் பண்ணுறங்கிறதையும் பயிற்சி சொல்லிக் கொடுக்குறோம். அதை நீங்கள் கற்றுக்கலாம். அங்கே வாங்க. ஸோ பாக்கி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம போயிட்டே இருந்தால் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் எல்லா செக்மெண்ட்லேயுமே வந்து கான்செப்ட் ஒன்று தான். எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதோ அங்கே நம்ம ஒரு ஆப்ஷன் பை ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி எங்கே சப்போர்ட் கிடைக்குதோ அங்கே ஒரு ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஷன்ஸ், சப்போர்ட்டில் ஒரு ஆப்ஷன்ஸ். நம்ம டார்கெட் 1000 ரூபாய் முடிஞ்சிச்சு. 1000ங்கிறது சில பேர் 2000 கூட வச்சுக்கலாம். வந்து ஸோ ஈஸியாக உங்கள் டார்கெட் ரீச் பண்ணலாம். அதுக்கான பயிற்சி வகுப்பு தான் நடந்துகிட்ருக்குது. விருப்பமுள்ள நண்பர்கள் நீங்கள் கலந்துக்கலாம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா பிடிச்ச வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ எல்லாரும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ஒரு நன்றி, வாழ்த்துக்கள்.